குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 1 பகுதியில் தமிழின் இனிமையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்ப்போம். இது நமக்கு டெட் 1க்கு தேவையான பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் இங்கே பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு பாடல். ஃபஸ்ட் நம்ம இந்த பாட்டு நம்ம சொல்லிடலாம். தமிழின் இனிமை. இதில் நமக்கு தமிழோட இனிமை சொல்லியிருக்காங்க. இது மொழி என்ற பாடப்பகுதியில் நமக்கு வந்திருக்கு. தமிழின் இனிமை. கனிடை ஏறிய சுளையும், பழத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய சுளையும், முற்றல் நல்ல முதிர்ச்சி அடைந்த, களையிடை கரும்பினுடைய இடையில் ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், அதாவது பனி இருக்கக்கூடிய மலரில் உள்ள தேனும், காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும், நன்றாக காய்ச்சிய பாகில் இருக்கக்கூடிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும், சிறந்த பசுவானது பொழியக்கூடிய பாலும், தென்னை நல்கிய குளிரிள நீரும், தென்னை மரம் கொடுக்கக்கூடிய இளநீரும் குளிர்ந்த இளநீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேர். இதெல்லாம் இனிமையாக தான் இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் இனிமையானது தமிழ். இந்த தமிழை என்னுயிர் என்பேன் என்று யார் சொல்லியிருக்காங்க? புரட்சி கவிஞர் பாரதிதாசன். வாங்க இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் தொகுத்து பார்ப்போம். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் இயல் 1 மொழிங்கிற டாப்பிக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செய்யுள் தமிழின் இனிமை. இதை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். நம்ம பாடப்பகுதியில் 1, 2, 3 பக்க எண். இதில் இருக்கக்கூடிய சொல் பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கனி அப்படின்னா பழம், கழைனா கரும்பு, நனினா மிகுதி, நல்கியனா வழங்கிய. இங்கே ஒரு சில சொற்களை எப்படி பிரித்து எழுதுன்னு பார்ப்போம். கனி இடை, கனி குட்டல் இடை, பனி மலர், பனி குட்டல் மலர், களை இடை, களை குட்டல் இடை, எண்ணுயிர், எண் குட்டல் உயிர். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணம். மோனை சொற்கள். மோனை அப்படின்னா ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துகள் ஒன்று போல் வரும் சொற்கள். கனியிடை, களையிடை, காக்கா, நனிப்பசு நல்கிய நானா, சுளையும் சுவையும், சு, எனினும், என்பேன், ஏ. இதில் முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி வந்திருக்கு. இதனால் இது மோனை சொற்கள். அடுத்தது எதுகை சொற்கள். இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். கனியிடை பனிமலர், ரன்னகரம் நீ, பனிமலர் நனிப்பசு, ரன்னகரம் நீ, என்பேன் என்னுயிர், இன், நனிப்பசு இனியன. இதில் இருக்கக்கூடிய ரன்னகரம் நீ இதெல்லாம் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவதால் இவை எதுகை சொற்கள். இது இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணம். அடுத்தது நமக்கு தமிழின் இனிமையிலே இந்த பாடலினுடைய பொருளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனிமையானவைகள். எதெல்லாம் இனிமையானவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பழத்தில் உள்ள சுவையான சுளையின் சுவை. நல்லா பழம் பழுத்திருக்கு. அந்த பழத்தில் நடுவில் இருக்கக்கூடிய சுளையானது சுவையாக இருக்கும். முற்றிய கரும்புச்சாற்றின் சுவை, அதாவது நல்லா விளைஞ்ச கரும்புச்சாற்றின் இடையில் இருக்கக்கூடிய சாறு. மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவை. மலரிலிருந்து எடுக்கக்கூடிய தேனின் சுவை. காய்ச்சிய பாகின் சுவை. நன்றாக காய்ச்சப்பட்ட வெள்ளப்பாகின் சுவை. சிறந்த பசுத்தந்த பாலின் சுவை. பசுவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாலின் சுவை. இதெல்லாம் இனிமையாக தான் இருக்கும். தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவை. தென்னை மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவை. இவையெல்லாம் எப்படி இருக்கும்? இனிமையானவைகள். ஆனால் இவற்றை விட இனிமையானது. ஆனால் இதெல்லாம் இனிமைதான். ஆனால் இதை விட இனிமையானது என்னன்னு சொல்லிட்டு நம்முடைய புலவர் சொல்லியிருக்காரு. தமிழின் சுவை மேலுள்ள சுவைகளை காட்டிலும் இனிமையானது. மேல இருக்கிறத காட்டிலும் தமிழின் சுவை மிகவும் இனிமையானது. தமிழை என் உயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார் பாரதிதாசன். பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு? தமிழை என் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஆசிரியர் குறிப்பை. இந்த பாடப்பகுதி எழுதியவர் பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஊர் புதுச்சேரி.
நம் பாடப்பகுதி எதிலிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. சிறப்பு பெயர் பாரதிதாசன். பாரதியார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இதில் இருக்கக்கூடிய வர்ணனை சொற்கள் என்னென்ன அப்படின்னா நனிப்பசு, பனிமலர். இது மட்டும்தான் நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கு. அப்போ இந்த கருத்துக்கள் மட்டும்தான் நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய சொல் பொருள் பிரித்தெழுது, இலக்கணம், பாடப்பகுதி, ஆசிரியர் குறிப்பு இதை பார்த்தாலே இதுலேருந்து நமக்கு ஓரிரு வினாக்கள் கேட்பாங்க. தேங்க்யூ.